எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, நல்ல வேலையில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் வீட்டில் வந்து எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லுதுன்னு வைங்களேன். பொதுவாக நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, அப்போ அவங்க யாரையோ ஒருத்தர் மனசில் வச்சுருந்துருக்கிறா, ஒரு லவ் ஃபெயிலியராக இருந்திருக்குமோ, அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெஃப்யூஸ் பண்ண நாடியோ அல்லது ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு தவிர்க்கிறா அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் நினைப்போம். அது ஒரு புறம் இருக்கட்டும். அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குங்க. அது சமீப காலமாக நம்ம பார்க்குறோம். ஒரு சில கிளைண்ட்ஸ் என்கிட்ட வர்றாங்க. எப்படின்னா அவங்க ஆண்களை பற்றி ஒரு எதிர்மறையான பார்வை சில பெண்கள் மத்தியில மனசுக்குள்ள இருக்குங்க. ஒரு பயமோ, ஒரு வெறுப்போ, ஒரு அவேர்சன் அதுவுமே இருக்குங்க சில பேர்ட்டு. என்னென்ன பாயிண்ட்ஸ்ல வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்பர் ஒன் என்னன்னா எங்கோ அவங்களுடைய குழந்தைய பருவத்திலேயோ அல்லது எங்கோ ஒன்று ஒரு பள்ளி பருவத்திலேயோ அபியூஸ் பண்ணப்பட்டது. ஏதோ ஒரு பாலியல் சீண்டல்கள் ஏதாவது ஒன்று சந்திச்சிருக்காங்க, ஒரு அதிர்ச்சியா இருக்கு, அதை அவங்க மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க, யார்ட்டுமே சொல்லாம வந்திருக்காங்கன்னு வைங்களேன். ஈவன் பேரண்ட்ஸ் கூட சொல்லாம வந்திருக்கிறாங்கன்னா, அப்ப அவங்க ஆண்களை பற்றி ஒரு பார்வை இருக்கு இல்லையா, ஒரு எதிர்மறையான, ஒரு அதிர்ச்சியான, பயமான, ஒரு வெறுப்பான ஒரு பார்வை உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீப காலமா கேள்விப்படுகிற செய்தி, ஆண்களை பற்றி செய்தி நிறைய பார்த்தீங்கன்னா ட்ரக் யூஸ் பண்றாங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, கூலிப்பு, எவ்வளோ போதைப் பொருட்களை பயன்படுத்திட்டு ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களை பற்றி ஒரு எதிர்மறை பார்வை, ஒரு பயம், ஒரு வெறுப்பு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. ஒரு சொந்தக்காரங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கட்டிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. உடனே அதுவே சில பெண்கள் மனசு, ஒரு வீக்கா இருக்கிற பெண்கள் மனசுக்கு ஒரு பயம் வந்து, நாமளும் கல்யாணம் பண்ணிட்டு போனா இப்படித்தான் கஷ்டப்படுவோமா, அப்படி கஷ்டப்படுறதுக்கு மொத்தத்திலே கல்யாணம் பண்ணாம இருந்துருவோமே என்கிற ஒரு எண்ணத்துக்கு கூட சில பெண்கள் வர்றாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையின்மை. தன் கணவன் வந்து தனக்கு மட்டுமே சொந்தமா இருப்பாரா, தன்னை மட்டுமே கடைசி வரைக்கும் பார்த்துப்பாரா, தன்கிட்ட மட்டுமே காதலா இருப்பாரா என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது இல்லாத பொழுது சில நேரங்கள்ல நம்பிக்கை இருக்குங்க. இப்ப உள்ள சில பெண்களுக்கு எங்க வேறு பக்கம் போயிடுவாங்களோ, வாட்ஸ்அப்ல பேசிடுவாங்களோ, ஃபேஸ்புக்ல போயிடுவாங்களோ, அல்லது வேற ஏதாவது கான்டாக்ட்ஸ்ல இருக்குமோ போயிடுவாங்களோ, கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருப்பாங்களோ என்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்களும் சில பெண்கள் மனதில் வரத்தான் செய்கிறது. அப்புறம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த கல்யாணம்ங்கிற ஒரு விஷயம், தாம்பத்தியம், குழந்தை பெற்றுகிறது அப்படிங்கிறதே ஒரு வெறுப்பாகவோ அல்லது பயமாகவோ ஒரு அதிர்ச்சியாகவோ சில பெண்கள் மனதில் இருக்குங்க. இதெல்லாம் வந்து காரணங்கள் ஆக்சுவலா. ஆக என் அன்பு பெற்றோர்களே, ஒரு குழந்தை நம்மகிட்ட வந்து கல்யாணம் வேணான்னு சொல்லுதுன்னா உடனே ஒத்த பாயிண்ட் மட்டுமே பிடிச்சக்கூடாது, காதல் அப்படிங்கிறது மட்டுமே பிடிச்சக்கூடாது. அதை தாண்டி மனசு விட்டு பேசுங்க. அவ மைண்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான வேற காரணங்கள் ஏதாவது வச்சுக்கா, ஒரு நியாயமான விஷயங்கள் இருக்கலாம், கேளுங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா மனநல மருத்துவர்கிட்ட போய் அதை ஒரு டிஸ்கஷன்ஸ் வச்சிங்கன்னா அவங்க ஆள் மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு பார்வை இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க கிளியர் பண்ணாம போய் கல்யாணம் பண்ணி வற்புறுத்தல எந்த மாற்றமும் வராது. அது இன்னும் ஒரு நெருக்கடியைத்தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. என் அன்பு குழந்தைகளே, பெண் குழந்தைகளே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த கேள்விப்படுறதெல்லாம் வந்து ஒரு சோசியல் மீடியாஸ் நீங்க டெவலப் ஆயிடுச்சு, உடனே நெகட்டிவ் செய்திகளாம் டக்குன்னு வந்துடும் வைங்களேன். இது நீங்க பார்த்த பார்வை, நீங்க கேள்விப்படுறது, அந்த சோசியல் மீடியாஸ்ல வந்த விஷயங்கள், அது மட்டுமே ஆண்களை பற்றி ஒரு எதிர்மறை பார்வைகளை கொண்டு வந்துட வேணாம். எல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை. நன்றி, வணக்கம்.